Hi friends, welcome to my channel. நம்ம சேனலில் CTET எக்ஸாம் ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதில் இப்போ இங்கிலீஷ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் இதுதான் வந்து பார்த்துட்ருக்கோம். டோட்டலாக 30 மார்க்ஸ்க்கு இங்கிலீஷ்லேருந்து கொஷின் இருக்கும். ஃபஸ்ட்டு 15 வந்து லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன், சிம்பிள் விஷயம் தான். பேசேஜ் ரீட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் 15 மார்க் வந்து பெடகாலஜி ஆஃப் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். நம்ம சிலபஸில் இருக்க எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணி நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட்டில் இருக்க பாருங்கள். இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா அந்த எல்லா டாப்பிக்கையும் தனித்தனியாக நம்ம கொஸ்டின்ஸ் மட்டும் வித் ஆன்சரோட எக்ஸ்பிளைன் பண்ணி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா எவால்வேட்டிங் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் ப்ரொஃபிஷியன்சி, அதாவது லிசனிங், ரீடிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங். இந்த டாப்பிக்குள்ளே கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ ஒன்ஸ் பார்த்துட்டு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சிம்பிள் விஷயந்தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், லிசனிங் ஸ்கில் இஸ் செக்ட் வென் த ஸ்டூடெண்ட். லிசனிங் ஸ்கில்லை வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ஹியரிங் எ ஸ்டோரி அண்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ். அதாவது நம்ம ஒரு ஸ்டோரியை கேட்டு அதுலேருந்து வந்து கொஸ்டின்ஸ் கேட்டு அதை ஆன்சர் பண்ண வச்சோம் அப்படின்னா அவங்களோட லிசனிங் ஸ்கில்லை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா செக் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் சி. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஸ்பீக்கிங் ஸ்கில் இஸ் டெஸ்டட் வென் த ஸ்டூடெண்ட். ஸ்பீக்கிங் ஸ்கில்லை வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா டாக்ஸ் அபவுட் த பிக்சர். ஒரு பிக்சர் கொடுத்து அதை பற்றி பேச சொன்னோம் அப்படின்னா அவங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில்லை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா செக் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் சி. தேர்டு பாருங்கள், ரீடிங் ஸ்கில் மீன்ஸ். ரீடிங் ஸ்கில்னால் என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் த ரிட்டன் வேர்ட்ஸ். ரிட்டனில் இருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில் தான் என்ன அப்படின்னா ரீடிங் ஸ்கில். ஸோ ஆப்ஷன் சி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், ரைட்டிங் ஸ்கில் இஸ் செக் வென் த ஸ்டூடெண்ட். ரைட்டிங் ஸ்கில்லை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்டோரி வந்து ரைட் பண்ண சொல்லி அவங்களோட ரைட்டிங் ஸ்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ பாருங்கள், ரைட்ஸ் ஏ ஸ்டோரி. தென் ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள், த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் லேர்னிங் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். அதாவது ஒரு லாங்குவேஜை நம்ம லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஆர்டரில் நம்ம வந்து லேர்ன் பண்ணணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து லிசன் பண்ணணும். ஸோ வந்து கவனிக்கணும். லிசனிங் ஃபஸ்ட்டு. லிசன் பண்ணதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேச கற்றுக்குவோம். பேசுகிறது மூலமாக அதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ரீடிங், வாசிக்க கற்றுக்கிறது. ரீட் பண்ண அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் என்ன அப்படின்னா ரைட்டிங். இதை வந்து LSRW அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள், when the teacher reads the passage loud and asks questions which is tested. அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டீச்சர் வந்து ஒரு பர்சேஜை நல்லா லவுடாக ரீட் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதுக்கப்புறம் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது மூலமாக என்ன ஸ்கில்லை வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட லிசனிங் ஸ்கில். எந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த டீச்சர் சொல்கிற ஸ்டோரியை கவனிச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களால என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது வந்து என்னென்னா லிசனிங் ஸ்கில்லை வந்து நம்ம இது மூலமாக டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் டி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செவன்த் கொஸ்டின் பாருங்கள், விச் ஒன் இஸ் குட் வே டு டெஸ்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில். ஸ்பீக்கிங் ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுறதுக்கு குட் வே என்ன அப்படின்னு பாருங்கள். டிஸ்கிரைபிங் அ பிக்சர் ஓரலி. அதாவது ஒரு பிக்சர் கொடுத்து அதை ஓரலாக அவங்கள வந்து டிஸ்கிரைப் பண்ண சொன்னோம் அப்படின்னா அவங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில்லை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி. எய்த்து கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் செக்டு வென் த சைல்டு ரைட்ஸ் எ ஃபியூ சென்டென்ஸ் அபவுட் ஹிஸ் ஸ்கூல். அதாவது வந்து அவங்க ஸ்கூலை பற்றி ஒரு ஃபியூ சென்டென்ஸ் எழுத சொல்லி அவங்களோட என்ன ஸ்கில்லை நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ரைட்டிங் ஸ்கில்லை என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக டெஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அவங்கள வந்து எழுத சொல்கிறோம். ஸோ வந்து ஆப்ஷன் பி ரைட்டிங் ஸ்கில். நைன்த்து கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் குட் ஆக்டிவிட்டி டு செக் ரீடிங் ஸ்கில். ரீடிங் ஸ்கில்லை செக் பண்ணுறதுக்கு எது குட் ஆக்டிவிட்டின்னு பாருங்கள். ரீடிங் ஏ பேசேஜ் அண்ட் ஆன்சரிங் கொஸ்டின்ஸ். பேசேஜ் ரீட் பண்ணி அவங்கள நம்ம வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற வைக்கிது. ஸோ இது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா அவங்களோட ரீடிங் ஸ்கில் என்ன ஆயிரும்னா டெவலப் ஆயிரும். அதை நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ. 10th கொஸ்டின் பாருங்கள், ஏ சைல்டு லிசன்ஸ் டு ஏ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஃபாலோஸ் தம். திஸ் ஷோஸ். அதாவது சிம்பிள் விஷயம் தான். என்னென்னா ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து அவங்க வந்து லிசன் பண்ணி அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இது மூலமாக என்ன ஸ்கில் வந்து தெரியுது அப்படின்னா அவங்களோட லிசனிங் ஸ்கில்லை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ குட் லிசனிங் ஸ்கில் ஆப்ஷன் சி. 11th கொஸ்டின் பாருங்கள், விச் ஸ்கில் இஸ் செக்ட் when the student retells the story in their own words. அதாவது வந்து ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு அது திருப்பி அவங்களோட ஓன் வேர்ட்ஸில் நம்ம திரும்பி சொல்ல வைக்கும் போது என்ன ஸ்கில்லை நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து திருப்பி சொல்ல தெரியுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டெஸ்ட் பண்ணிடலாம். 12th கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் தீஸ் டாஸ்க் ஹெல்ப்ஸ் டு செக் ரைட்டிங் ஸ்கில். ரைட்டிங் ஸ்கில்லை வந்து எது மூலமாக டெஸ்ட் பண்ணலான்னு பாருங்கள். ஆப்ஷன் பி பாருங்கள், ரைட்டிங் அபவுட் யுவர் ஃபேமிலி. அவங்க ஃபேமிலியை பற்றி அவங்க எழுத முடிச்சல அவங்களோட ரைட்டிங் ஸ்கில்லை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா செக் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் பி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 13th கொஸ்டின் பாருங்கள், விச் ஒன் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் லிசனிங் ஆக்டிவிட்டி. லிசனிங் ஆக்டிவிட்டிக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆப்ஷன் ஏ பாருங்கள், டீச்சர் ரீட்ஸ் அ பேசேஜ், ஸ்டூடெண்ட்ஸ் லிசன்ஸ் அண்ட் ட்ராஸ் அ பிக்சர். அதாவது வந்து அவங்க இந்த பேசேஜை ரீட் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லிசன் பண்ணி ஒரு பிக்சர் ட்ரா பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அவங்களோட லிசனிங் ஆக்டிவிட்டியை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் ஏ. 14th கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் எவால்வேட்டிங் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். அதாவது லாங்குவேஜ் ஸ்கில்ஸை நம்ம எவால்வேட் பண்ணுறதோட பர்பஸ் என்ன அப்படின்னா டு நோ ஹவு வெல் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் யூஸ் லாங்குவேஜ். அதாவது வந்து அவங்களுக்கு தெரியணும் நம்ம வந்து எந்த அளவுக்கு லாங்குவேஜை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியணும். ஸோ ஆப்ஷன் பி. 15th கொஸ்டின் பாருங்க, which is
skill is tested when students answer after hearing a short story. அதாவது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரியை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஆன்சர் பண்ணுறது மூலமாக என்ன ஸ்கில்லை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா லிசனிங் ஸ்கில். ஏன்னா லிசன் பண்ணி அவங்க அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை நல்லா கிளியராக அதில் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா அடுத்து நெக்ஸ்ட் ஃபர்தராக கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு எல்லாமே அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது லிசனிங் ஸ்கில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் விஷயம் தான். நீங்களே பார்த்து கொஷின்ஸ் ரீட் பண்ணாலும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பேசிக்கான ஸ்கில்ஸ் லிசனிங், ரீடிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங்னா என்னங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு கான்செப்டை மட்டும் புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸாக இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.